வணக்கம் சித்தம்பளா. எங்கிட்ட இருக்குது போக்கோ M8. இதோட ஒரு குயிக்கான விமர்சனம் தான் வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறோம். இந்த போக்கோ M8 வந்து பார்த்தீங்கன்னா 18,999 நீங்கள் வந்து வாங்கலாம். சில ஆஃபர்ஸ் இருக்குது. பைலிங் கீழே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த போக்கோ M8 ஃபோன் எப்படி இருக்குது, கேமரா எப்படி இருக்குது, எல்லாமே வந்து நான் வந்து இதில் வந்து சொல்கிறேன். போக்கோ M8 வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ரெட்மி நோட் 15 வந்தது, கிட்டத்தட்ட சேம் தான். பட் வந்து கேமராவில் இது வந்து மாறுபட்டு இருக்குது. அப்புறம் ஸ்லைட்டாக பின்பக்கம் டிசைனும் கொஞ்சம் மாறி இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி பார்ப்போம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த போக்கோ M8 வருது. உள்ளே வந்து இந்த பிளாக் கலரில் இந்த சாஃப்ட் பேக்கேஜ் தந்திருக்காங்க. சிம் எஜெக்டர் பின் இருக்குது. இப்போ வந்து இந்த M8 ஃபோனை வந்து வெளியெடுக்கலாம். எங்கிட்ட இருக்குது இந்த கிளேசியர் ப்ளூங்கிறது கலர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்ட் சில்வர் மற்றும் கார்பன் பிளாக்னு வேறு 2 கலர்லையும் வருது. சரி, ஃபோனோட டிசைனில் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 45 வாட்ஸ் சார்ஜர் இருக்குது. அதுக்கான டைப்-C கேபிள் வந்து தந்திருக்காங்க. ஸோ இப்போ டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா 7.4 mm திக்னஸ் மற்றும் 178 கிராம்ஸ் வெயிட்டில் இது வந்து வருது. கிட்டத்தட்ட ரெட்மி நோட் 15 மாதிரியே தான் இருக்குது. பட் பின் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில லைன்ஸ் சென்டரில் வருது. கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் வந்து பார்க்கலாம் இல்லையா அந்த டிசைனில். ஸோ அது வந்து இதில் வந்து தந்திருக்காங்க. கலர்ஸும் வந்து ரெட்மி நோட் 15 வேறு கலர் ஆப்ஷன்ஸும் தந்திருந்தாங்க. தின்னான ஒரு டிசைன், கர்வ் சைட்ஸ் வந்து கர்வ்டாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு எர்கானமிக்கான ஒரு ஃபினிஷ் வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க. டிஸ்பிளேயும் ஸ்லைட் மைக்ரோ கர்வ் வந்து இருக்குது. அதையும் வந்து காண்பிக்கிறேன். மேலே வந்து உங்களுக்கு ஐஆர் சென்சர் தந்திருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USB Type-C போர்ட் இருக்குது. டூவல் ஸ்பீக்கர்ஸ் வந்து தராங்க. டால்பி அட்மாஸ் ஓடி வருது. ரைட் சைடில் உங்களுக்கு வந்து பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் தந்திருக்காங்க. ஸோ இதான் வந்து இதோட டிசைன். கேமரா மாடல் பெரிதாக இருக்குது. கேமராவை பற்றி நான் வந்து சொல்கிறேன். ஹைப்ரிட் டூவல் சிம் தராங்க. ஸோ 2 சிம் போடலாம், இல்லாட்டி ஒரு சிம் ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சார் வேல்யூ லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. ப்ளோட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நிறைய ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் இருந்திருக்காங்க. பட் தேவையில்லாததை அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். FM ரேடியோ கிடையாது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தராங்க. Now let's talk about the display. 6.77 inch display இது. AMOLED display, 12-bit color panel, 120 Hz refresh rate வருது. 3200 nits brightness. ஸோ நல்ல ஒரு பிரைட்னஸ் லெவல் இருக்குது. அவுட்டோ விசிபிலிட்டியும் நல்லா இருக்குது. 3840 PWM டிமிங் தந்திருக்காங்க. ஸோ நைட்டில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணால் கூட கண்ணுக்கு பாதுகாப்பான ஒரு டிஸ்பிளே கிடைக்குது. யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா HDR இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் வந்து HDR வந்து இதில் வந்து கிடையாது. டால்பி விஷனும் இதில் வந்து தரல. டிஸ்பிளே கலர் வந்து நல்லா இருக்குது. ஸோ படம் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கலர் ஐ பாப்பிங்கான நல்ல கலர் விவிடாக பிரைட்டாக ஒரு டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. பட் HDR இல்லாதது ஒரு சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட். பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon 6 Gen 3 வந்து இது பவர் ஆகுது. UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் தந்திருக்காங்க. 6GB 8GB வேரியன்ட் கிடைக்குது. 128GB மற்றும் 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் தராங்க. இந்த 6 Gen 3 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் மிக்சட் யூஸுக்கெலாம் வந்து நல்லா தான் இருக்கும். பட் இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட Dimensity 7400 சிப்செட்லாம் வந்து கிடைக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அதில் வந்து பெட்டராக இருக்குது. பட் அதனால் இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் மோசம்லாம் சொல்ல முடியாது. கேஷுவல் யூஸுக்கு, கேஷுவல் கேம்ஸ் விளையாடுறதுக்கு கேம் விளையாடலாம். நீங்கள் வந்து மிட் கிராஃபிக்ஸில் தான் கேம் விளையாடலாம். பட் வந்து சில பேர் ரொம்ப கேமிங் எந்தூசியாஸ்டிக் இருந்தீங்கன்னா ஒரு லாங் சஸ்டெயினபிளான ஒரு நிறைய நேரம் கேமிங் விளையாடணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு தாக்கு பிடிக்குமான ஒரு சிப்செட் கிடையாது. பட் நார்மல் யூஸுக்கு, கேஷுவல் யூஸுக்கு, சில கேம்ஸ் எல்லாம் வந்து விளையாடுறதுக்கு, ஷார்ட் கேம்ஸ்லாம் வந்து விளையாடுறதுக்கு வந்து இது ஓகேவாக இருக்கும். ஸோ இதான் வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி. எனக்கு வந்து ஆப் லேகோ அதெல்லாம் வந்து எனக்கு தென்படல. டெய்லி யூசேஜுக்கு ஸ்மூத்தான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் வந்து கிடைக்குது. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 15 வந்து பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் கேமரா தந்துருந்தாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் கேமரா. அப்புறம் வந்து ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் இருக்குது. ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து தந்திருக்காங்க. 4K வந்து நீங்கள் 30 fps வீடியோ எடுக்கலாம். சில கேமரா சாம்பிள்ஸ்லாம் நம்ம காண்பிக்கிறேன் பாருங்கள். டேலைட் ஃபோட்டோஸ் நல்லா இருக்குது. ஸோ ரெட்மி நோட் 15 இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது அதில் வந்து பெட்டர் கேமரா இருந்தது. பட் இதுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இது வந்து பெஸ்ட் கேமரான்னு வந்து சொல்ல முடியாது. பட் ஒரு டீசனான ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடிய கேமரா இம்ப்ளிமெண்டேஷன் தந்திருக்காங்க. அல்ட்ராவைட் சென்சரும் இதில் கிடையாது.
பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 5520 mAh பேட்டரியோடி வருது. 45 வாட்ஸ் சார்ஜர் தராங்க. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா 6500 7000 தான் போயிட்டு இருக்குது. பட் இதில் வந்து 5520 mAh பேட்டரி தான் தந்திருக்காங்க. நார்மலாக யூஸ் பண்ணது போகும். ஏன்னா இப்போ பட் நிறைய தாராங்க. 45 வாட்ஸ் சார்ஜிங் தரதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் சார்ஜ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் தி பேட்டரி. தாராளமாக போதும். அது பார்த்தீங்கன்னா ஜெமினி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி நான் சொன்னது கேட்டுட்டு தாராளமாக பேட்டரி போகுதுன்னு அதுவே சொல்லுது. ஸோ சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது எங்களுக்கு இதில் வந்து Android 15 வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் தராங்க. 4+6 இயர்ஸுக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் தராங்க. அதாவது 4 இயர்ஸுக்கான 4 மேஜர் ஆண்ட்ராய்ட் சாஃப்ட்வேர் அப்டேட். 15லேருந்து பார்த்தீங்கன்னா 16, 17, 18, 19 வரைக்கும் Android 19 வரைக்கும் வந்து உங்களுக்கு இதில் சாஃப்ட்வேர் அப்டேட் கிடைக்கும். அப்புறம் ப்ளஸ் 2 வருஷம், அதாவது 6 இயர்ஸ் டோட்டலாக செக்யூரிட்டி அப்டேட் கிடைக்கும் வந்து சொல்கிறாங்க. ஸோ நார்மல் யூஸராக இருந்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸுக்கு உங்களுக்கு மெயின் அப்டேட் மற்றும் ஒரு 6 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி அப்டேட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோன் வந்து அந்த அதிக நாள் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்டும் வந்து ஒரு 6 இயர்ஸ் வரைக்கும் வந்து இதில் கிடைக்குது. இதான் வந்து போக்கோ M8. ஸோ இந்த ஃபோனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனோட டிசைன் நல்ல ஒரு ஸ்லிம்மான ஒரு டிசைன், கர்வ்டு பேக் தந்திருக்காங்க. நல்ல ஒரு எர்கானமிக்கான ஒரு ஃபீல் கிடைக்குது. அப்புறம் வந்து டிஸ்பிளே மீடியா கன்சம்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரைட்டான விவிடான ஒரு டிஸ்பிளே வந்து தராங்க. பேட்டரி டீசனான பேட்டரி கிடைக்கும். 5520 mAhல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோசமான பேட்டரி இல்லை, நல்லாவே ஒரு டீசனான பேட்டரி. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 6000 7000 வருது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே வந்து 5000 mAh பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ 5520 mAh பேட்டரி, 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு இது வருது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் சார்ஜரும் கிடைக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IR தந்திருக்காங்க. டூவல் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, டால்பி அட்மாஸ் அதெல்லாம் வச்சு இது வருது. கான்ஸ்னு பார்த்தீங்கன்னா HDR வந்து எனக்கு நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் யூடியூப்லேயும் வந்து இல்லை. அது வந்து ஒரு பாயிண்ட். அப்புறம் வந்து உங்களுக்கு கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லும்படியான கேமரா இம்ப்ளிமெண்டேஷன் இல்லை. டிசைனான கேமரா, ஃபோட்டோஸ் எடுக்கலாம், நல்லா தான் இருக்குது. டேலைட் ஃபோட்டோஸ்லாம் நல்லா இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். பட் இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட்டு வந்து சொல்ல முடியாது. அதே தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ்லையும் நார்மல் தேவைகள் ஸ்மூத்தாக இருக்குது. டெய்லி யூசேஜஸ் ஸ்மூத்தாக இருக்குது. கேஷுவல் கேம்ஸ்லாம் வந்து விளையாடலாம். பட் ஹார்ட் கோர் கேமர்ஸுக்கு இது வந்து ஒரு ஃபோன் இல்லை. இந்த செக்மெண்ட்டில் பெட்டர் சிப்செட் ஃபோன்களும் இருக்குது. பட் ஸோ இதை எனக்கு வந்து ஹைப்பர் ஓவர்ஸில் எனக்கு வந்து போக்கோ ஃபோன் யூஸ் பண்ணுறேன், எனக்கு அதே அப்படி கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த போக்கோ M8 வந்து ஒரு சாய்ஸாக இருக்கும். வாங்கினா வந்து நல்லா தான் இருக்குது இந்த ஃபோன், பட் பெட்டர் ஆப்ஷனும் இருக்குது. அதுதான் ஒரு பாயிண்ட். ஸோ இந்த ஃபோனை பற்றி நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ படுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடைபெறுதல் தமிழில் பேசி டெக் தமிழ் பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.